வெள்ளையன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது. அவன் நம்ம நாட்டில் கொல்லைப்புறமாக வந்தவன். அவனை நம்ம விரட்டி தான் அடிக்கணும், வீரமாகத்தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். நாம் இந்த மாதிரி மன்னிப்பு எல்லாம் கேட்கக்கூடாது என்பதை பியாரி பீவி என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி, அந்த தாய் வீரமங்கை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கர்ப்பிணியாக சிறை சென்றிருக்கிறார்கள். அதோடு முடியலங்க. அப்போதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தேசப்பற்று நமக்கு அதிகமாவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இதில் விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தங்களுடைய பிள்ளையிடத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி வளர்க்குறாங்க பாருங்க. அந்த தேசப்பற்றை, அந்நியனை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அந்த தன்மையை அவங்க என்ன செய்கிறாங்க, சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி வளர வளர என்ன ஆகும், அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தாய்மார்கள் ஊட்டக்கூடிய அந்த செய்தி என்பது நாளடைவில் வளர்ந்து வளர்ந்து அவர்கள் இளைஞர்களாக நிற்கும் போது அவர்கள் களத்தில் நிற்க வேண்டும். இதை யார் சொல்றா தெரியுமா? ஆனால் நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் சொன்ன இந்த செய்திகள்லாம் இருக்குல்ல, இன்னும் நிறைய ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிகிறதா? திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. செய்தியும் சிந்தனையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய செய்தியாக நம்மளுடைய இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக போராடிய, பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிற சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியும் வீராங்கனைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன்னா இப்போ ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம். சுதந்திர தினத்தை இன்னும் ஒரு 2-3 தினங்களில் நம்ம அடைய இருக்கிறோம். அப்போ இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த நாட்டிற்காக, ஏன்னா வெள்ளையன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த நேரத்தில் அவனை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அந்த சுதந்திர தாகத்தோடு களமிறங்கிய நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், பல்வேறு வீரர்கள், பல்வேறு வீராங்கனைகள் இந்த சுதந்திர போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அளப்பெரிய தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய பொருளாதாரமாக இருந்தாலும், தங்களுடைய உடைமையாக இருந்தாலும், ஏன் அதையெல்லாம் தாண்டி தங்களுடைய இன்னுயிரையும் அவர்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக அவர்கள் நீத்திருக்கிறார்கள். அதனால தான் இன்றைய தினம் நாம் அனைவரும் சுதந்திர காற்றை நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் நினச்சி பார்க்கணும், சுதந்திர தினம் என்று சொன்னால் நாம் என்ன இலகுவாக நாம் கடந்து விடக்கூடாது. மாறாக இதற்கு எத்தனை தியாகங்கள் நடந்திருக்கிறது, இதனுடைய பின்னணியில் என்னெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தேசப்பற்று நமக்கு அதிகமாவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இதில் ஆண்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். நம்மளுடைய முன்னோர்கள், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். நாங்களும் இதில் சளைத்தவர்கள் அல்ல. இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை அடைவதற்காக பல போராட்ட களங்களுக்கு நாங்களும் வருவோம். எங்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. நாங்கள் வீட்டிலே இருப்பவர்கள் மட்டுமல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாக எத்தனை சகோதரிகள், நம்மளுடைய முன்னோர்கள், தாய்மார்கள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்க்க வேண்டும். அதிலையும் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பல்வேறு செய்திகளே சொல்கிறார்களே, வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிலே குறிப்பிடுகிறார்கள், இந்த சமுதாயம் தன்னுடைய சதவீதத்தை தாண்டி இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திலே, இந்த இந்தியாவுடைய விடுதலைக்காக அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பல்வேறு கட்டுரை ஆய்வாளர்கள் அவர்களெல்லாம் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் இதில் நம்ம பங்கெடுத்திருக்கிறோம். அனைத்து சமுதாய மக்களும் இதில் பங்கெடுத்திருக்கிறோம். ஆனால் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய செய்தி என்ன, தன்னுடைய சதவீதத்திற்கு அதிகமாக கூடுதலான ஒரு பங்களிப்பை நம் நாட்டுடைய சுதந்திரத்துக்காக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த
ஆண்களும் பெண்களும் அதிகம் செய்திருக்கிறார்கள். அப்ப நம்ம முன்னோர்களை நீங்க எடுத்து பாருங்க. அதாவது இந்த உரையில நிறைய செய்திகள் இருக்குங்க. அதையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள நம்ம சுருக்கி சொல்லிவிட முடியாது. அப்ப இந்த உரையை நம்ம எப்படி அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இந்திய சுதந்திர விடுதலைக்காக போராடிய போராட்ட வீரர்களிலே குறிப்பாக வீராங்கனைகள், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த வீராங்கனைகள் சில பேரை குறித்த அந்த செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா கரூரை சார்ந்த பியாரி பீவி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணுங்க. சுதந்திர தினம் என்று சொன்னால் நாம என்ன செஞ்சிடக்கூடாது, நாம இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய பின்னணியில எத்தனை தியாகங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பதான் என்ன செய்யணும், அந்த தேசப்பற்று வரும். அப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன என்றால், பியாரி பீவி என்று சொல்லக்கூடிய அந்த வீர மங்கை அவங்க செய்த தியாகம் என்ன தெரியுமா? அதாவது தனிநபர் சத்தியாகிரகத்திலே பல்வேறு போராட்டங்கள் நம்மளுடைய இந்தியாவை வெள்ளையரிடம் காப்பாற்றக்கூடிய, அவர்களை விரட்டடிக்கக்கூடிய, அதற்காக பல்வேறு போராட்டங்கள் நடந்ததை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அதுல ஒன்று என்ன, தனிநபர் சத்தியாகிரகம். அந்த போராட்டத்திலே இவங்க என்ன செய்யறாங்க, அதில் பங்கெடுத்து அதில் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் சிறை செல்கிறார்கள். யோசித்து பாருங்கள். சாதாரண விஷயமாக நம்ம இன்னைக்கு இதெல்லாம் நம்மளுடைய சிந்தனையில் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு நம்ம இந்த திரைப்படங்களிலே அது மாதிரி சீரியல்களில் பார்த்தா அந்த பெண்கள் எல்லாம் சிரமப்படுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது சில பேர் என்ன செய்கிறாங்க, அவர்களையும் அறியாமல் கண்ணீர் விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அதில் என்ன நடக்குது, அதில் ஃபுல்லாக என்னது, செட்டிங்கு. அவர்கள் சம்பாதிப்பதற்காக அதை செய்கிறார்கள். இது என்னது, உண்மையாக நடந்த வரலாறு. அவங்க பெண்கள் என்று சொன்னால் பலகீன அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதையும் தாண்டி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சூழலில் ஒருவர் குழந்தையை சுமந்திருக்கிறார் என்று சொன்னால், அதாவது கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பார்த்து என்ன செய்வாங்க, பக்குவமாக அவர்களை நடப்பதற்கு சொல்லுவார்கள். ஆனால் நீங்க பாருங்க, இந்த வரலாற்றில் அந்த பியாரி பீவி என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி, அந்த தாய் வீரமங்கை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கர்ப்பிணியாக சிறை சென்றிருக்கிறார்கள். அதோடு முடியலங்க. இன்னொன்று நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பீவி அம்மாள் என்ற அந்த வீரமங்கை அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, வெள்ளையனை எதிர்த்து எப்படி பிரகடனப்படுத்துறாங்க தெரியுமா, எந்த அளவுக்கு அவருடைய அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் தெரியுமா, விடுதலை பெற்றே ஆக வேண்டும் என்ற அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாங்க தெரியுமா. என்ன சொல்றாங்கன்னா, இந்த உதாரணத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம், அவருடைய அந்த விடுதலை வேட்கையை நாம் அறிந்து கொள்ளலாம். அவங்க சொல்றாங்க, என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க ஒருவேளை அந்த வெள்ளையர்களால் கைது செய்யப்படும் போது அவங்க என்ன செய்யக்கூடாது, மன்னிப்பு கேட்டு அவர்கள் வந்தால் அவர்கள் நான் என்ன செய்ய தெரியுமா, கொலை செய்து விடுவேன். பெத்த தாய்க்கு பிள்ளைகள் மீது எவ்வளவு பாசம் இருக்குங்க இல்லையா, நாம் அன்றாட ஒவ்வொருவரும் நம்ம பார்த்து வருகிறோம். ஆனால் அதை தாண்டி அந்த தாய் இந்த நாட்டுடைய அந்த விடுதலையை, இந்த சுதந்திரத்தை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். அதனால தான் என்ன நடக்குது, பிள்ளைகளை இப்படி சொல்றாங்க. ஏன், வெள்ளையன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது, அவன் நம்ம நாட்டில் என்ன செஞ்சிருக்கிறான், கொல்லைப்புறமாக வந்தவன், அவனை நம்ம விரட்டி தான் அடிக்கணும், வீரமாகத்தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். அதில் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் இந்த மாதிரி மன்னிப்பு எல்லாம் கேட்கக்கூடாது என்பதை அவர் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கும் விதமாக அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை அதை நம்ம காண முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மரியம் பீவி, திருச்சியை சேர்ந்த மரியம் பீவி அவங்களுடைய அந்த தியாகம் என்ன, நாகாபுரியில் கொடி போராட்டம் நடக்குது. அந்த கொடி போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதாவது ஒதுங்கி விடலைங்க, பெண்கள் என்று சொல்லி அவங்க ஒதுங்கி விடவில்லை, ஆண்களுக்கு நிகராக அவங்க களத்தில் இறங்குறாங்க. இது போராட்டம், கொடி போராட்டத்தில் அவங்க பங்கெடுத்து என்ன செய்யறாங்க தெரியுமா,
பெண் என்று பாராமல் கூட அந்த ஆங்கிலேய அந்த ஆதிக்க சக்தி அவங்க என்ன செய்கிறாங்க, இவர்களுக்கு சிறை தண்டனையை விதிக்கிறார்கள். அதையும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னுடைய நாட்டுடைய சுதந்திரம் தான் எனக்கு முக்கியம் என்ற அடிப்படையில் இப்படி எண்ணற்ற செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் குறிப்பாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய அந்த தாய்மார்களுடைய அந்த 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 எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது, அவர்கள் இந்த சுதந்திரத்தை எப்படி நேசித்தார்கள், வெள்ளையனை விரட்டி அடிப்பதற்கு என்ன அவர்களுடைய அந்த முயற்சிகள் என்ன என்றெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தி? ஆங்கிலேயர்களை கூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்பதற்காக இறைவனை தொழுது நீங்கள் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி எப்படி பிராக்டிஸ் கொடுக்குறாங்க பாருங்க. இஸ்லாமிய தாய்மார்கள், சுதந்திரத்தை நேசிக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் வெள்ளையனை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தங்களுடைய பிள்ளையிடத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி வளர்க்குறாங்க பாருங்க. அந்த தேசப்பற்றை, அந்நியனை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அந்த தன்மையை அவங்க என்ன செய்கிறாங்க, சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் ஆன்மீகத்தை போதிக்கிறார்கள், நீங்கள் கடவுளை தொழுவுங்கள். அதே நேரத்தில் நம்ம நாட்டிற்கு கொல்லைப்புறமாக வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளையர்களை விரட்டி அடிக்க வேண்டும், அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். என்ன காரணம்? அப்படி வளர்க்குறாங்க. இப்படி வளர வளர என்ன ஆகும், அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தாய்மார்கள் ஊட்டக்கூடிய அந்த செய்தி என்பது நாளடைவில் வளர்ந்து வளர்ந்து அவர்கள் இளைஞர்களாக நிற்கும் போது அவர்கள் களத்தில் நிற்க வேண்டும். இதை யார் சொல்றா தெரியுமா? ஆல்ட் வெல் என்ற அவங்க சொல்றாங்க. அப்போ இப்படி பல்வேறு செய்திகள் இந்த சுதந்திர போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்த வீர மங்கைகளை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன விளங்கணும்னா, 74வது சுதந்திர தினத்தை நம்ம நெருங்கி விட்டோம், அதை நாம் அடைய இருக்கிறோம். ஆனால் அதில் என்னெல்லாம் நம்ம விளங்கணும், இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக யாரெல்லாம் பாடுபட்டு இருக்கிறார்கள், எண்ணற்றவர்கள் இதில் தியாகம் புரிந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த வீரர்கள், வீர மங்கைகள் அவங்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். எதற்காக இதை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்ன ஏற்பட்டது என்று நம்ம பார்த்தா, அதாவது இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு எல்லாரும் தான் பங்கெடுத்திருக்கிறார்கள், அனைவரும் போராடி இருக்கிறார்கள். நாம் அதை என்ன செய்யலை, நம்ம அதை மறுக்கலை. ஆனால் நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் சொன்ன இந்த செய்திகள்லாம் இருக்குல்ல, இன்னும் நிறைய ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிகிறதா? திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. நம்ம என்ன கேட்குறோம், அதாவது இந்த நாட்டுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைக்கக்கூடிய, உடைமைகளை இழக்கக்கூடிய, சிறை செல்லவும் தயார் என்று இருக்கக்கூடிய, அதுவும் பெண்களாக இருக்கக்கூடிய, வீர மங்கைகளாக இருக்கக்கூடிய இந்த வரலாறெல்லாம் ஏன் மறைக்கணும்? அப்போ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சுதந்திர தினத்தை அடைய இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இதையெல்லாம் நினைத்து பார்த்து, இத்தனை போராட்டங்கள், இத்தனை அர்ப்பணிப்புகள் இதெல்லாம் நடந்திருக்கிறது. எனவே நாம் அனைவரும் நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சுதந்திரத்தை பேணி காக்கக்கூடியவர்களாக, நாம் ஒவ்வொருவரும் தேச நலன் மிக்கவர்களாக, தேசத்தின் மீது நலம் மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் என கேட்டு இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியை முடித்து விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்தியும் சிந்தனையும்.